எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. நீங்க thumbnail பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லிட்டு ஃபெமிலியரா இருக்க அந்த பாண்ட்ஸோட spotless glow white beauty face wash. இந்த face wash பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த face wash வந்து பாண்ட்ஸோட spotless glow face wash. இது activated vitamin B3 and formula அப்படி போட்டு நான் சைடுல பிக்சர் போடுறேன் பாருங்க. இது clinically proven னு போட்டுருக்கு brightness face wash வந்து spotless glow brightness face wash. இந்த face wash வந்து ஒரு சின்ன டியூப் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது சின்ன டியூப்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதோட பெரிய சைஸ் அதோட பெரிய சைஸ் நமக்கு நிறைய சைஸ்ல வந்து நமக்கு இந்த face wash வந்து கிடைக்கும். இந்த face wash ஏன் அவ்வளவு ஃபெமிலியரா இருக்கு? நிறைய பேர் இந்த face wash வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா ஒன்னு வந்து இது எங்க வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு மளிகை கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எங்க வேணாலும் கிடைக்கும். யார் வேணா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல தான் புக் பண்ணி வாங்கணும்னு கிடையாது. வில்லேஜ்ல இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிக்க முடியும். மார்க்கெட் போனோடனே பாண்ட்ஸோட வெரைட்டியே நிறைய இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் மாதிரி எக்கச்சக்க ஃபேஸ் வாஷ் இதுலயே வந்து நிறைய ஃபேஸ் ஸ்கின்க்கு தனியா ஆயில் கண்ட்ரோல் தனியா அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஃபேஸ் வாஷஸ் இருக்கும். ரொம்ப அவைலபிளா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். உங்களுக்கு 100 rupees 80 rupees இருந்தாலே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களால வாங்க முடியும். இந்த ரெண்டுமே நல்ல வேலிடான பாயிண்ட் தான் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்குறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த பாண்ட்ஸோட பிளாக் கலர் ஃபேஸ் வாஷ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கு, எனக்கு அஃபோர்டபுளா ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்க ஈஸியா கிடைக்கிற மாதிரி கேட்டா இந்த பிளாக் கலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். மாமும் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால எனக்கு அந்த ஃபேஸ் வாஷ் பத்தி நல்லா தெரியும். அதனால அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். பட் நான் வந்து இந்த ஒயிட் பியூட்டி ஃபேஸ் வாஷ் பத்தி சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரீயாக விடுறோம் இல்லையா. நான் வந்து ஃபேஸை வந்து ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் வந்து என்னோடய உள்ளங்கையில் எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து க்ரீமியாக இருக்குது. ஒரு டே க்ரீம் வந்து எப்படி இருக்கும், பாண்ட்ஸோட டே க்ரீம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இல்லை நார்மல் டே க்ரீம் வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. இது வந்து அங்கங்கே நான் வந்து டாட்டாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும், ரொம்ப நிறைய எடுக்க வேணாம். நான் எடுத்திருக்க அளவு எடுத்தால் போதும். ஃபேஸ் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு பண்ணணும்னா நான் கேமராவுக்கு முன்னாடி பண்ணுறதுனால உங்களுக்கு நான் அந்தளவுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண முடியல. நான் அப்புறம் உள்ளார வச்சு நான் வந்து டீப்பாக வந்து பண்ணிக்கிட்டேன். எப்போதும் போல தான் சர்க்குலர் மோஷனில் வந்து ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. இது எந்த மாதிரி இருந்துச்சு, ட்ரையாக இருந்துச்சா இல்லை எந்த ஸ்கின் டைப் செட் ஆகும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் நைட் டைமில் வந்து குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். அது கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் ஃபேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேஸ் வாஷ் மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நான் வாஷ் பண்ணேன். ஆயில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு, ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த ஃபேஸ் வாஷ்லயுமே இதுல போட்டிருக்க ஸ்பாட்லெஸ் க்ளோ இந்த மாதிரிலாம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 month கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த க்ளோ வருமா, இந்த பிரைட்னஸ் வருமா, ஒயிட்டனிங் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் வாஷ் அப்படின்னாலே நமக்கு வந்து அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கு தங்க விடாம நல்லா வந்து டீப்பா கிளீன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். இந்த வேலையை தான் எவ்வளோ காசுல நீங்க ஃபேஸ் வாஷ் வாங்கினாலும் அது செய்யும். அதுதான் ஃபேஸ் வாஷோட வேலை. அந்த வேலையை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். மற்றபடி அது வந்து ஒரு க்ளோவோ இதுவோ வந்து கொடுக்குதா நம்ம வந்து பெருசா ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃபேஸ் வாஷ்ல. என்ன அழுக்கு ரிமூவ் பண்றதுக்கு தானே எந்த ஃபேஸ் வாஷ் வேணா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாம நம்மளுக்கு வந்து வாஷ் மட்டும் பண்ணி தரும், அழுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணி தரும். இந்த மாதிரி சில வேலைகளை வந்து ஃபேஸ் வாஷ் வந்து செய்யும். சில ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பிரைட்னஸ் வந்து போயிடும். நான் வந்து இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் 2-3 ஃபேஸ் வாஷ் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது நல்லாவே என்னால் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அப்படிலாம் இல்லைங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஒரு பிரைட்னிங் இருக்கு, அது வந்து நல்லாவே கண்டினியூ ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு ரெஃப்ரெஷிங் வந்து இல்லை. கொஞ்சம் அந்த ஆயில் லைட்டா அந்த கோகோனட் ஆயில் மாதிரி ஸ்கின்ல இருந்துச்சு. இல்ல நீங்க கோகோனட் ஆயில்ல ஒரு ஃபேஸ் பேக் போட்டு சும்மா எம்டி வாட்டர்ல வாஷ் பண்ணா எப்படி இருக்கும், லைட்டா ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனிச்சு. இன்கேஸ் நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்க நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். நீங்க வந்துட்டு அஃபோர்டபுளா வேணும், எனக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்க வந்து பெருசா இதுல வந்து சல்ஃபேட் இருக்கக்கூடாது, பேரபன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தவிர பெருசா எதுவும் என்னால வந்து இதுல கண்டுபிடிக்க முடியல. லைட்டா அந்த பிசு பிசுன்னு இருக்கனால உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இல்ல, எனக்கு செட் ஆகல. இதுல எனக்கு பாண்ட்ஸ்லயே வந்து எனக்கு வேற ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் இப்பவும் அந்த பிளாக் கலர் ஃபேஸ் வாஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது நல்லா உங்களுக்கு டீப்பா கிளீன் பண்ணி கொடுக்கும். சார்கோல் ஃபேஸ் வாஷ் நல்லா வந்து டீப்பா கிளீன் பண்ணி கொடுக்கும். நீங்க அதிகமா வெயில்ல அலையிறீங்க, இல்ல அதிகமா வெளியில போறீங்க, உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கு, மென் ஸ்கின், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளாக் கலர் ஃபேஸ் வாஷ் ரொம்ப சூட் ஆகும். இதுலயே நீங்க வந்து ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இது யூஸ் பண்ணலாமா, ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா அந்த ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இதை விட இன்னுமே நல்ல பெட்டரா இருக்கும். நீங்க பாண்ட்ஸ்லயே கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ், ஆயில் கிளியர் ஃபேஸ் வாஷ் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை விட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு ஃபேஸ் வாஷும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஒயிட்டனிங் ஃபேஸ் வாஷ் தான் வேணும், ஒயிட்டனிங் நீங்க எழுதியிருக்க ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பாண்ட்ஸ்லேயே ஃப்ளாலெஸ் ஒயிட்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு. அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது லைட்டா உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப போட்டு அழுத்தி வந்து டெய்லி வந்து ஸ்க்ரப்பிங் பண்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணாம நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இதே மாதிரி தான் ஸ்கின் நல்லா பிரைட்டனா வச்சுக்கும். இன்னொன்று என்னன்னா இதில் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வாஷ்லாம் அதெல்லாம் இருக்காது. என்ன ஒன்று அது மேக்ஸிமம் கிடைக்காது, ஆன்லைனில் தான் நம்ம வாங்கணும். அது ஒரு பெரிய மைனஸ் அந்த ஃபேஸ் வாஷில். அது ஏன் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குன்னு தெரியல. அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு, பட் அது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. போனோடனே டக்குன்னு இது பிங்க் கலரில் இருக்கா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. போனோடனே பார்த்தோன்னே மற்ற ஃபேஸ் வாஷோட கம்பேர் பண்ணோம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது, டக்குன்னு நம்ம எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இவ்வளோ ஃபெமிலியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க மேக்ஸிமம் நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் வாங்குறீங்கன்னு கேட்டால் பாண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ஃபேஸ் வாஷ் தான் இது வரைக்கும் ட்ரை பண்றீங்க, எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல எனக்கு ஓகேவா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பாண்ட்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய், தேங்க்யூ.